ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லாலிபாப் கிச்சன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எலுமிச்சம்பழம் ஊறுகாய் எத்தனை வருஷம் ஆனாலும் கெட்டு போகாத மாதிரி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். பாருங்க, எலுமிச்சம்பழம் ஒரு 1/2 கிலோ எலுமிச்சம்பழத்தை நல்லா அறுத்து போட்டு ஒரு கையளவு உப்பு போட்டு நல்லா குலுக்கி விட்டு டெய்லி கொண்டு போய் குலுக்கி விட்டு ஊற வச்சு வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், எலுமிச்சம்பழம் நல்லா ஊறி ஒரு வாரமாக இதே மாதிரி டெய்லி குலுக்கி விட்டுட்டு வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் எப்படி நல்லா ஊறி இருக்குன்னு பாருங்கள். நல்லா அறுத்து போட்டு நல்லா வெயிலில் காய வச்சு வைங்க. ஊற வச்சு உப்பு போட்டு ஊற வச்சு வெயிலில் காய வச்சிங்கன்னா பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா ஊறுகாய் இந்தளவுக்கு பார்த்திங்க. இப்படி கட் பண்ணாலே இந்தளவுக்கு நல்லா ஊறி இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஊறுகாய் எத்தனை வருஷம் ஆனாலும் நமக்கு கெட்டு போகாது. நிறைய உப்பு கொஞ்சம் அதிகமாக போட்டு குலுக்கி விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஊறுகாயை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். பாருங்கள், கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்தளவு ஊறுகாய்க்கு நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போடுறதுன்னு பார்த்துடலாம். முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். வெந்தயத்தை நம்ம பொடிக்க போகிறோம். அடுத்ததாக ஒரு 25 கிராம் கடுகு எடுத்திருக்கேன். கடுகு தாளிக்கிறதுக்கு தனியாக 1 டேபிள் ஸ்பூன் கடுகு நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இதில் இருக்கிற அந்த கடலைப்பருப்பு, இந்த உளுந்தம்பருப்பு ஏதாவது இருந்ததுன்னா எடுத்துகிட்டு நீங்கள் பொடிச்சுக்குங்க. அடுத்ததாக மெயினாக இதுக்கு தேவைப்படுது என்னென்னா, வரமிளகா ஒரு 5 வரமிளகா எடுத்திருக்கேன். வரமிளகாயை நல்லா அந்த உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு இதை நம்ம 1-2 பொடிச்சுக்க போகிறோம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து பொடிச்சுக்கலாம். இந்த ஊறுகாய்க்கு ரொம்பவே டேஸ்ட்டு தர்றது இந்த வரமிளகாயும் கருவேப்பிலையும் தான். பாருங்கள், இது 3 தான் நம்ம பொடிச்சு வச்சிடணும். முதல்ல இது 3ஐயும் பொடிச்சுக்கலாம். அடுத்ததான் நம்ம தாளிக்கிறதுக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு 1/4 லிட்டர் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். செக்கில் அரைச்ச நல்லெண்ணெய் தான் 1/4 லிட்டர் எடுத்திருக்கேன். இந்த ஊறுகாய் அளவுக்கு இந்த நல்லெண்ணெய் ஊற்றினா தான் நம்மளுக்கு ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு கெடாமல் நல்லாயிருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் கடுகு எடுத்திருக்கேன். பெருங்காயத்தூள் எடுத்துக்கோங்க. பெருங்காயத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்குங்க. அடுத்ததாக 2 கொத்து கருவேப்பிலை தழை எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. மிளகாத்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன். முதல்ல இப்போ வெந்தயத்தையும் கடுகையும் அந்த வரமிளகாயும் 3ஐயும் பொடிச்சிட்டு வந்துடலாம். வெந்தயம் கடுகையும் நல்லா ஃபைனாக பொடிச்சுக்குங்க. அந்த வரமிளகாயும் கருவேப்பிலையும் 1-2 பொடிச்சா போதும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்ல வெந்தயத்தை பொடிச்சுக்குங்க. வரமிளகாயும் கருவேப்பிலையும் ஓரளவுக்கு குறைன்னு பொடிச்சுக்குங்க. கடுகு பொடிச்சு வச்சுருக்கேன். பாருங்கள், ஃபைனாக பொடிச்சு வச்சுக்குங்க. இப்போ இதெல்லாம் என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஊற வச்சு காய வச்சு குலுக்கி எடுத்து வச்சுருந்த எலுமிச்சம்பழத்தில் முதல்ல இந்த மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருந்த மஞ்சத்தூள் எல்லாத்துலேயும் பாதி எடுத்து போட்டு நல்லா கலந்து விட்டு இதை ஒரு 20 நிமிஷம் நம்ம ஊற வச்சிடணும். அப்போ தான் இது காரமெல்லாம் நல்லா இந்த ஊறுகாயில் பிடிக்கும். பாருங்கள், நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகாத்தூளில் அரைவாசி நம்ம போட்டுக்கலாம். கடுகுத்தூளில் கொஞ்சம் போட்டுக்கிறோம். வெந்தயத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. பாருங்கள், வரமிளகா பொடியும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா கலந்து விட்டு ஒரு 20 நிமிஷம் இதை நல்லா ஊற வச்சிடலாம். ஊற வச்சா தான் நம்மளுக்கு அதில் காரம் நல்லா பிடிக்கும். ஊறுகாய் நல்லா காரசாரமாக நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா கலக்கி விட்டு நல்லா எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டேன். நல்லா இது 20 நிமிஷம் நல்லா ஊறிட்டுருக்கட்டும். பாருங்கள், மீதம் இருக்கிற நம்ம கடுகுத்தூள், வெந்தயத்தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் நம்ம தாளிக்கிறப்ப போட்டு தாளிச்சிக்க வேண்டியது தான். இது 20 நிமிஷம் ஊறிட்டுருக்கட்டும். இப்போ பார்த்திங்களா, மீதி இருக்கிற மிளகாத்தூள், கடுகுத்தூள், வெந்தயத்தூள் இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். வாங்க, இது எப்படி தாளிக்கிறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அதுக்கு அடிகனமான ஒரு அலுமினிய பாத்திரத்தை வடைச்சட்டியை எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. இரும்பு சட்டி வச்சிங்கனாலும் பரவாயில்ல, அலுமினிய சட்டினாலும் பரவாயில்ல.
எதாக இருந்தாலும் பரவாயில்ல. எடுத்து வச்சுருந்தா 1/4 லிட்டர் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா காயட்டும். இது காஞ்ச பின்ன நம்ம எடுத்து வச்சுருந்தா 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்குங்க. கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம எண்ணெய் ஜாஸ்தியாக ஊற்றுறோமோ அவ்வளோக்கும் நல்லா ஊறுகாய் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் நம்மளுக்கு. அது ஊற இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு சூடான சாதத்துக்கு கூட இந்த ஊறுகாய் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதிகம் புளிப்பும் கூட அவ்வளோ தெரியாது. இந்த மாதிரி செய்யும்போது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுவீங்க. பாருங்கள், நல்லா கடுகு வெடிச்சிருச்சு. அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருந்த பெருங்காயத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்குங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் என்னென்ன போடுறேனோ அதே மாதிரி நீங்கள் போட்டு செஞ்சிங்கன்னா சூப்பரான ஊறுகாய் நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், வரமிளகாயும் கருவேப்பிலையும் பொடிச்சு வச்சுருந்ததை போட்டுக்குங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்குங்க, இல்லைன்னா ரொம்ப கருகிரும். அடுத்ததாக வெந்தயத்தூள் போட்டுக்குங்க. கடுகுத்தூள் போட்டுக்குங்க. அடுத்தது லாஸ்ட்டாக தான் நம்ம மிளகாத்தூள் போட போகிறோம். மீதி வச்சுருந்த மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஊற வைக்கும்போது பாதி மிளகாத்தூள் போட்டிருக்கோம். மீதி மிளகாத்தூள் இப்போ போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு கலக்கி விட்டுருங்க. நீங்கள் அதிக குவான்டிட்டியாக செய்யணும் அப்படின்னா இதுக்கு டபுள் மடங்காக நீங்கள் போட்டுக்கலாம். அளவுகள், கரெக்டான அளவுகள் நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன். அடுத்ததாக எடுத்து வச்சுருந்தா கருவேப்பிலை போட்டுடலாம். லாஸ்ட்டாக போட்டுட்டு அதையும் ஒரு கிளறிட்டு கிளறிட்டு அடுப்பை ரொம்பவே சிம்மில் வச்சுக்கோங்க. போட்டோன்னா நம்ம எடுத்துடணும். ரொம்பவே வேக வைக்கக்கூடாது. பாருங்கள், இப்போ எல்லாமே போட்டாச்சு. அடுத்ததாக நம்ம ஊற வச்சுருந்த எலுமிச்சம்பழத்தை போட்டுடலாம். போட்டு ஒரு கிளறிட்டு வேறொரு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சிடலாம். நல்லா கிளறிக்குங்க. சூப்பரான எலுமிச்சம்பழம் ஊறுகாய் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா எல்லா பக்கமும் வட்டுற மாதிரி அந்த காரமெல்லாம் எல்லா பக்கம் சேர்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்குங்க. ரொம்ப நேரம் வைக்கலாம் வேண்டாம், உடனே எடுத்துடலாம். எடுத்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அதையே பாருங்கள், வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டேன். எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம எலுமிச்சம்பழம் ஊறுகாய் நல்லா எண்ணெய் நல்லெண்ணெய் மேலே மிதந்து வருது. அருமையான எலுமிச்சம்பழம் ஊறுகாய் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் வாங்குறத விட நம்ம வீட்லேயே இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் ஊறுகாய் செஞ்சு வச்சிட்டோம்னா நம்ம வருஷமானாலும் கெடாது. பெரிய கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். கண்ணாடி பாட்டிலையோ ஜாடிலையோ போட்டு வச்சிட்டோம்னா அது நம்ம வருஷத்துக்கு இருக்கும். நமக்கு கடையில் வாங்க வேண்டியதில்லை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் லாலிபாப் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நீங்கள் நான் என்ன வீடியோ போட்டாலும் டக்குன்னு பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் மேலே மிதந்து வந்து சூப்பரான ஃபைனான பர்ஃபெக்டான எலுமிச்சம்பழம் ஊறுகாய் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே போல் அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்த நண்பர்களுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.